அனைவருக்கும் அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்க சுவாமியின் அன்பு வணக்கம். ஜோதிட ஜாதக அன்பர்களே, நாம் தற்போது ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடத்தில் கிரகம் இல்லை என்றாலும் கிரக பார்வை இல்லை என்றாலும் 3ஆம் இடம் சார்ந்து எது மாதிரியான பலன்கள் நடைமுறைக்கு வரும் என்று ஆய்வு செய்ய இருக்கிறோம். ஒரு ஜாதகம் என்றால் ராசி கட்டம் என்றால் 12 வீடுகள், 9 கிரகங்கள். இந்த 9 கிரகங்கள் இந்த 12 வீடுகளில் ஆங்காங்கு அமரும். அதிகபட்சமாக 9 வீடுகளில் அமரும். சில ஜாதகங்களில் ஒரே வீட்டில் கூட 5 கிரகங்கள் கூட இருக்கும். ஆக ஏதோ ஒரு இடம், 2 இடம் அல்லது 3 இடம் ஜாதகத்தில் கிரகம் இல்லாமல் இருக்கும். கிரகம் இல்லாமல் இருப்பது வேறு, கிரகம் இல்லாமலும் கிரக பார்வை இல்லாமலும் இருப்பது வேறு. கிரகம் இல்லாமல் இருக்கிற இடத்தை கிரகம் இல்லாத வீட்டிற்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் பார்த்துவிடும் 7ஆம் பார்வை மூலமாக. அல்லது சில கிரகங்களுக்கு சிறப்பு பார்வைகள் இருக்கின்றன. செவ்வாய் பகவானுக்கு 4ஆம் பார்வை 8ஆம் பார்வையும், சனி பகவானுக்கு 3ஆம் பார்வை 10ஆம் பார்வையும், குரு பகவானுக்கு 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் சிறப்பு பார்வைகள். அனைத்து கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை இருக்கிறது. இப்படி சிறப்பு பார்வைகள் மூலமாகவும் கிரகம் இல்லாத ஒரு வீட்டை கிரகங்கள் பார்த்துவிடும். கிரகம் இல்லாவிட்டாலும் பார்க்கக்கூடிய கிரகத்தின் அடிப்படையில் அந்த ஸ்தானத்திற்கு உண்டான பலன்கள் நடைமுறைக்கு வரும் என்றுதான் ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜோதிடர்களும் ஜாதகர்களுக்கு சொல்கிறார்கள், ஜாதகர்களுக்கும் அதுதான் நடைமுறைக்கு அனுபவத்திற்கு வருகிறது. தற்போது நாம் ஆராய்வது என்ன என்றால், 3ஆம் இடத்தில் கிரகம் இல்லை என்றாலும் கிரக பார்வை இல்லை என்றாலும் அந்த 3ஆம் இடத்தினுடைய பலன்களை அந்த ஜாதகர் எப்படி அனுபவிப்பார், அவருக்கு நற்பலன்கள் நடைபெறுமா கெடுபலன்கள் நடைபெறுமா என்று ஆராய்ந்து அதற்குரிய பலன்களை அனுபவபூர்வமான பரிகாரங்களை சொல்லவிருக்கிறோம். 3ஆம் இடம் என்பது ஜாதகத்தில் இளைய சகோதர ஸ்தானம் என்றும், தைரிய ஸ்தானம் என்றும், முயற்சி சம்பந்தப்பட்ட ஸ்தானம் என்றும், தன்னம்பிக்கைக்கு உரிய இடம் என்றெல்லாம் இன்னும் பலவாறெல்லாம் அந்த இடத்திற்குரிய பலன்கள் சொல்லப்படுகின்றன. ஆக அந்த 3ஆம் இடத்தில் ஒரு சுபக்கிரகம் இருந்தால் ஜோதிட விதிகளில் சொல்லப்பட்டிருக்கிற சுப பலன்கள் அனைத்தும் நடைமுறைக்கு வரும். 3ஆம் இடத்தில் ஒரு அசுப கிரகம் இருந்தால் எதிர்மறையான பலன்கள் நடைமுறைக்கு வரும். அதே போலதான் சுப கிரகங்கள் 3ஆம் இடத்தை பார்த்தால் சுப பலன்கள் நடைமுறைக்கு வரும். அசுப கிரகங்கள் 3ஆம் இடத்தை பார்த்தால் அசுப கிரகங்கள் நடைமுறைக்கு வரும். இதுவரை தங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். நாம் எடுத்துக்கொண்டது அந்த 3ஆம் இடத்தில் கிரகமே இல்லை, கிரக பார்வையே இல்லை என்றால் எந்த மாதிரியான பலன் நடைமுறைக்கு வரும் என்றுதான். என்னை பொறுத்தவரை 20 ஆண்டுகள் அனுபவத்தில் இந்த 3ஆம் இடத்தில் கிரகம் இல்லை என்றால், அந்த கிரகம் இல்லாத, கிரகம் பார்வை இல்லாத தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ளவில்லை என்றால், 3ஆம் இடத்தில் ஒரு கெடுதல் தரக்கூடிய கிரகம் இருந்து கெடுபலன் நடைமுறைக்கு வருமோ அது சார்ந்த பலன்கள் தான் நடைமுறைக்கு வருகிறது. அதே போல 3ஆம் இடத்தில் கிரகம் இல்லாமலும் கிரக பார்வை இல்லாமலும் இருக்கும்போது அந்த 3ஆம் இடத்துக்கு உட்பட்ட பரிகாரத்தை செய்து கொண்டால், ஒரு நல்ல கிரகம் இந்த 3ஆம் இடத்தில் இருந்தாலும் நல்ல கிரகம் பார்த்தாலும் எந்த மாதிரியான சுப பலன்கள் நடைமுறைக்கு வருமோ அது போன்ற சுப பலன்கள் நடைமுறைக்கு வருகிறது. இது 20 ஆண்டுகள் அனுபவம் மற்றும் அணுகுமுறை. நீங்களும் இதை உங்களுக்கான ஜாதகத்தில், உங்களுக்கு தெரிந்தவர்களுடைய ஜாதகத்தில் பயிற்சி செய்து பாருங்கள், முயற்சி செய்து பாருங்கள். அந்த வகையில் 3ஆம் இடத்தில் கிரகம் இல்லை என்பது தோஷமாக படுகிறது, கிரக பார்வை இல்லை என்பது அதை விடவும் தோஷமாகப்படுகிறது. இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும். செய்தால்தான் இந்த 3ஆம் இடத்தில் சொல்லப்பட்ட இளைய சகோதரத்துவம், முயற்சி, தைரியம், தன்னம்பிக்கை சார்ந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வரும். இது தைரியஸ்தானம் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த வகையில் தைரியம் தரக்கூடிய கடவுள்களை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். எந்த கடவுள்களெல்லாம் உங்களுக்கு தைரியம் தருகிறதோ, நம்முடைய வழிபாட்டிலே நிர்வாக முறையிலே எப்படி ஒரு சாதாரண ஒரு ஊழியர், அவரை கண்காணிக்கக்கூடிய சூப்பர்வைசர், அவரை கண்காணிக்கக்கூடிய மேலாளர், அவருக்கு மேலே இருக்கக்கூடிய மேலாண் அதிகாரி, அடுத்து ஒரு நிறுவனத்தினுடைய ஓனர், முதலாளி, இப்படி பல வகை நிர்வாக தரப்பு இருக்கிறதோ, ஒரு நிர்வாகத்தின் கீழ்தான் மற்றொரு நிர்வாகம் இயங்குகிறதோ, அதுபோல் நம்முடைய இந்து சமய பண்பாட்டிலே, தமிழ் பண்பாட்டிலே கடவுளர்களுக்கும் சில பலன்கள், சில துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. கல்விக்கென்றால் சரஸ்வதி, செல்வத்திற்கென்றால் மகாலட்சுமி, தைரியத்திற்கென்றால் பராசக்தி, இப்படி பலவாறாக தெய்வங்களை வகுத்திருக்கிறார்கள். குழந்தை செல்வம் வேண்டுமா, குழந்தை பாக்கியம் வேண்டுமா, இந்த தெய்வத்திடம் சென்று முறையிட்டால் அதற்குரிய பலன் கிடைத்துவிடும். தைரியம் வேண்டுமா, இந்த தெய்வத்திடம் சென்று முறையீடு செய்ய வேண்டும், வேண்டுகொள்ள வேண்டும், அந்த பலன் கிடைத்துவிடும். வேலை கிடைக்க வேண்டுமா, இந்த தெய்வத்திடம் சென்று வேண்ட வேண்டும், வேலை கிடைத்துவிடும். இப்படி பலவாறாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் வாழ்க்கை முறை. கடவுளை மனிதன் படைத்தானா, மனிதனை கடவுள் படைத்தானா என்கிற விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி இருந்தாலும் நம்முடைய நாடு மட்டுமல்ல, உலகளவில் பின்பற்றப்படுகிற நிர்வாக நடைமுறை இருக்கிறது அல்லவா, அந்த நிர்வாக நடைமுறை தான் நம்முடைய கடவுளர்களுடைய அமைப்பிலும் இருக்கிறது. அப்படிதான் நாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம். பொங்கு பல சமயம் எனும் நதிகளெல்லாம் புகுந்து என்பது போல எல்லா ஆறுகளும் கடலில் சென்று சங்கமிப்பது போல
நாம் செல்லக்கூடிய இறைவன் ஒருவன் தான். ஆனால் பல்வேறு வழிகள், அந்த பல்வேறு வழிகள் தான் ஒவ்வொரு கடவுளும். அப்படிப்பட்ட ஒரு வழிபாடு தான் இந்த 3ஆம் இடத்திற்காக நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. 3ஆம் இடம் தைரியஸ்தானம். அந்த வகையில் தைரியம் தரக்கூடிய கடவுள்களை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். வீரபத்திரர் சார்ந்த வழிபாடு. அடுத்து உங்களுடைய குலதெய்வம் சில பேருக்கு கருப்பு சாமியாக இருக்கும், சில பேருக்கு முனீஸ்வரனாக இருக்கும், சில பேருக்கு மதுரைவரனாக இருக்கும். இப்படி உங்களுடைய தெய்வம் தைரியம் தரக்கூடிய பாதுகாவல் தெய்வமாக இருந்தால், இப்போ கிராமங்களுக்கெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் கிராம தெய்வம் ஐயனார் காவல் தெய்வமாக இருப்பார். இப்படி அந்த காவல் தெய்வங்கள், பாதுகாப்பு தரக்கூடிய தெய்வங்கள், ஆயுதங்களை கையில் ஏந்திருக்கக்கூடிய தெய்வங்கள், ஸ்ரீசக்கரம், ஆயுதங்களை கையில் ஏந்திருக்கக்கூடிய தெய்வங்களையும் வழிபாடு செய்யலாம். நேரடியாக ஆயுதங்களையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஆயுத வழிபாடு என்பது நம்முடைய தமிழ் பண்பாட்டிலே தொன்று தொட்டு இருக்கிறது. வேல் வழிபாடு, முருகக் கடவுளுடைய வேல். அதே போல பக்தர்களுடைய தோஷங்களையும் சாபங்களையும் நீக்கக்கூடிய, பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய அபாயங்களையும் ஆபத்துக்களையும் நீக்கக்கூடிய கடவுள்களும் நம்முடைய வழிபாட்டில் இருக்கின்றன. ஸ்ரீசக்கரம், சக்கராயுதம், பெருமாளுடைய கையிலே வலது கரத்தில் இருக்கக்கூடிய சக்கராயுதம். தற்போது புலம்பெயர்ந்த அடிப்படையில் சில பேர் ஊரை விட்டு வெளியூரில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களும் சொந்த ஊர் என்றால் அந்த ஊரினுடைய காவல் தெய்வம், அல்லது தற்போது வசிக்கக்கூடிய ஊர் என்றால் அந்த ஊரினுடைய காவல் தெய்வம், எல்லை தெய்வம், எல்லை அம்மன் இப்படியெல்லாம் சொல்வார்கள், எல்லை காவல் தெய்வம் என்றெல்லாம் சொல்வார்கள். அப்படி எங்கெல்லாம் காவல் தெய்வம் இருக்குதோ, ஆயுதம் ஏந்திய தெய்வங்கள் இருக்கின்றன. பெருமாளுடைய ஆயுதமாக இருக்கக்கூடிய சக்கரத்தை பொறுத்தவரை அந்த சக்கரத்தை ஆயுதமாக வழிபாடு செய்யலாம். அந்த சக்கரமே ஆழ்வாராக, சக்கரத்தாழ்வாராக 16 கரங்களுடன் சோழச ஆயுதங்கள் கொண்டு, 16 ஆயுதங்கள் கொண்டு, வலதுபுறம் 8 கரம், இடதுபுறம் 8 கரம், 16 ஆயுதங்கள் கொண்டு தெய்வ சொரூபியாக காட்சி தருவார். அவருக்கு தனி சன்னதி பெருமாள் கோயில்களில் இருக்கிறது. அந்த சன்னதிக்கெல்லாம் சென்று வழிபாடு செய்து கொள்ளலாம். சில இடங்களில் அம்மன் தெய்வமே ஆவேசமாக இருக்கும். பிரித்தியங்கரா தேவி, காளியம்மன், இப்படிப்பட்ட தெய்வங்கள், சில அம்மன் சாக்த வழிபாட்டு சில அம்மன் தெய்வங்களும் ஆவேச தெய்வங்களாக இருக்கும். இப்படி எங்கெல்லாம் ஆவேச தெய்வங்கள், தைரியம் தரக்கூடிய தெய்வங்கள் இருக்கின்றனவோ, நாமெல்லாம் தைரியம் தைரியம் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த தைரியத்தின் குறியீடாக அந்த ராமாயண காலத்தில் வாழ்ந்தவர் தான் அந்த ஆஞ்சநேயர். ராமாயண காலம் மட்டும் கிடையாது, அவர் ஆஞ்சநேயருக்கு சிரஞ்சீவி என்றும் ஒரு பெயர் இருக்கிறது. சிரஞ்சீவி என்றால் ராமாயணத்துக்கு பிற்பட்ட காலத்திலும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் அந்த சிரஞ்சீவியினுடைய பெயருக்குரிய தத்துவம், விரிவாக்கும். அந்த வகையில் இன்றும் அந்த ஆஞ்சநேயர் சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதன் பொருளின் அடிப்படையில் தைரியத்தின் அடையாளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சிரஞ்சீவி. அதுபோல உங்களுக்கு தெரிந்த தைரியத்துக்குட்பட்ட தெய்வங்களை கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். அப்படி இந்த 3ஆம் இடத்தில் கிரகம் இல்லாதவர்களும் கிரக பார்வை இல்லாத ஜாதகர்களும் தைரியம் தரக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்து கூடுதல் தைரியம் பெற்று, ஏனெனில் அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்று சொல்லிவிடுவார்கள். தைரியம் இல்லை என்றாலும், முயற்சி இல்லை என்றாலும் வாழ்க்கையே இல்லை. எந்த நேரமும் அடுத்தவருடைய துணையை நாடிக்கொண்டே இருப்பது ஒரு சரியான வாழ்க்கை கிடையாது. அந்த தைரியம் வேண்டும். அந்த தைரியத்தை வரவழைத்து தருவது தைரியம் சார்ந்த கடவுளர்கள் தான். அந்த தைரியம் தரக்கூடிய கடவுளர்களை வணங்கி கூடுதல் நன்மைகளை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்வது அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவி ரங்கசுவாமி. நன்றி, வணக்கம். Thanks for watching. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். அஸ்ட்ராலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அஸ்ட்ராலஜி டெம்பிள் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.